பண்ணதெல்லாம் சொல்லு, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, அஹது இல்லைன்னு சொல்லு, அல்லாஹ் வணங்குலேன்னு சொல்லு, கலிமா விட்டு வெளியே வந்ததுன்னு சொல்லு, உனக்கு நான் உயிர் பிச்சை தரேன். அன்னைக்கு உள்ள சர்வாதிகாரம் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள்ல கை வைக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் பிச்சை எடுத்தாலும் கௌரவமா எடுக்கணும், குடுங்கி தின்னக்கூடாது. எவனுக்கும் கொடுக்கப்பட்டது அல்லது பிறருக்கு தானமா கொடுக்கப்பட்டதை குடுங்கி தின்னுவது என்பது ஆக மோசமான பிச்சை. இது பிச்சை தான் சொல்லணும். இஸ்லாமியுடைய சொத்தை கை வைப்பது என்பது குடுங்கி தின்பதற்கு சமம். அன்றைக்கு பிலால் அவர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டாலும் இந்த மண்ணிலே முஸ்லிம்களுக்கு முன்னோடியாக ஒரு பெரிய தியாகியாக ஒரு வரலாற்று போராளியாக அன்றைக்கு வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் வரலாற்று வரிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட போராளிகளாகத்தான் நாம் உருவாக வேண்டும். வரலாற்றில இன்னொரு சஹாபி அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எல்லாவற்றையும் அவர்கள் கட்டி போட்டு, ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மகன், ஒரு பக்கம் சுமையா ரலியல்லாஹு ஆக உச்ச பெரிய தண்டனையை தந்தானுங்க. மோசமான கயவர்கள் 2 காலையை 2 பக்கம் கட்டி போட்டானுங்க, 2 கையை 2 பக்கம் கட்டி போட்டானுங்க. கையில ஒரு ஈட்டி, கேட்ட கேள்வி, உனக்கான சொத்துக்களை கொடுப்பியா? உனக்கு தானம் செய்யப்பட்ட சொத்து அல்லது உங்க மார்க்கத்துக்கு தானம் செய்யப்பட்ட சொத்து என் பேர்ல எழுதி வைக்கியா, இல்ல என் பேர்ல என் கண்ட்ரோல் கொடுத்தது? அப்படி யாரும் நடக்கல, யாரும் அதட்டல. அன்னைக்கு அவர்கள் கேட்டதெல்லாம் நீ ஈமான்ல இருக்க போறியா, குஃபுர்ல இருக்க போறியா? இதுதான் கேள்வி. அன்னைக்கும் சர்வாதிகாரம் இருந்தது, இன்னைக்கும் சர்வாதிகாரம் இருக்குது. காலத்தின் கோலங்கள் மாறுகிற பொழுது சர்வாதிகாரனுடைய கொடுமைகள் வித்தியாசப்படும். 1400 ஆண்டுக்கு முன்பதாக எந்த நவீனங்களும் கிடையாது, எந்த பரிணாம வளர்ச்சியும் கிடையாது. அதனால அன்றைக்குள்ள சர்வாதிகாரம் அல்லாவா இல்ல நாங்க வணங்குற கடவுளா, இதான் இந்த விஷயம் தான். அன்னைக்கு பரிணாம வளர்ச்சி இருந்திருந்தால், அன்னைக்கு ஒரு பெரிய கோட்டைகளோ மாளிகைகளோ இன்றைக்கு நாம் பார்க்கிற நவீனங்களோ இருந்திருந்தால், இன்னைக்கு கொடுக்கிற அந்த டார்ச்சர் அன்னைக்கும் கொடுத்திருப்பானுங்க. இன்னைக்கு கொடுக்கிற டார்ச்சருடைய பின்னணி என்ன? இன்னைக்கு எல்லா பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கு. ஒரு கட்டத்துல புது இந்தியா, நியூ இந்தியா, எல்லா கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய ஒரு அதிகார வர்க்கம், ஒரு பெரிய மெஜாரிட்டி, அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் இப்படி புறவாசல் வழியாக ஒவ்வொன்றாக அவர்கள் உள்ளே கொண்டு வரார்கள். பார்லிமெண்ட்ல அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்திற்கு பின்னால் ஏறக்குறைய 8 மணி நேரம் 12 மணி நேரம் வாதத்துக்கு பின்னால் என்ன செய்யப்பட்டது? நள்ளிரவு 2 மணிக்கு அந்த சட்டம் பில் பாஸ் பண்ணப்படுகிறது. ஓடுற பஸ்ல தற்கொலைக்கிறான், அவனுக்கு உண்டான தண்டனை நள்ளிரவுல பார்லிமெண்ட்ல எந்த மசூராவும் கிடையாது. கருவறையில ஆசிபா என்ற பெண்மணியை கூட்டு பலாத்காரம் செய்யறான், அவனுக்கு எந்த ஒரு நடுநிலையான எந்த ஒரு பாதிப்புக்கு உண்டான அவனுக்கு தண்டனை அளிக்கிறதுக்கு